நான் அராலி மத்தியில் இருக்கிறேன். என் பேர் நிசாந்தினி. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கணும், திருமணம் செய்து. மற்றது என் கணவர் கடற்தொழில் செய்கிறார். கடற்தொழில் செய்து அண்டண்டும் உழைச்சி கொண்டு வந்தால் தான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். மற்றது நான் கொட்டில் வீட்டில் தான் இருக்கிறேன். கொட்டில் வீடண்டா பெரிய அளவில் இல்லை, மேலே சும்மா சீட்டு போட்டு சைட்டுக்கு 4 வரிகள் அடுக்கி மற்ற சுற்றி தகரம் தான் அடித்து வச்சுக்கிறேன். இப்போ 3 பிள்ளைகள் இருக்கணும். ஒரு ஆள் 2 பேர் பள்ளிக்கூடம் போயினோம், ஒரு ஆள் சின்ன பிள்ளை 1 வயசு அவருக்கு. இப்போ அந்த வீட்டில் இருக்க இயலாது. இப்போ அம்மாவோட இருக்கிறேன் நான் போய். என்னென்னா காற்று மழை அடித்து இப்போ மழை பெய்யக்கெல்லாம் மழை பெய்யுது தானே, மழை பெய்த உழுக்கு காரணமாக விட்டுட்டு போனேன் அந்த வீட்டை. இப்போ அந்த வீட்டில் இல்லை. மற்ற எனக்கு வீட்டு திட்டம் தந்தவ சசித்தின் வீட்டு திட்டம் தந்து என்னால் அத்தி வேலம் போட்டு 4 பேர் கல் அடுக்கிற நிலைமைக்குத்தான் என்னால் வசதி இருந்தது. அவள் வெறும் 90,000 மட்டும்தான் தந்தவ எனக்கு. அந்த காசை வச்சு அடுக்கிட்டு நான் அப்படியே விட்டுட்டு இப்போ உள்ள பிள்ளை தானே அந்தண்டு முளைக்கிற காசில் சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். எனக்கு டொய்லெட்டும் இல்லை, என் அளவுக்கு கிணறும் இல்லை. அந்த நிலைமையில தான் இருக்கிறேன் இப்போ. மற்றது அம்மாவோட இருக்கிறபடியா அவைகளையும் நான் தான் பார்க்குறது. அப்பாவும் அப்பப்போ வேலை கிடைக்கல தான் போய் வருவார். மற்றும்போல நான் தான் அவைகளையும் பார்க்குறேன். அம்மா கால் விரைப்பு அப்போ அதால் வசதிகள் இல்லை. அவாக்கு மருந்து சிலவுகள் அதுகள் எல்லாம் இப்படி கடலுக்கு போய் கொண்டு வர காசுல தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ கஷ்டம்தானுங்கட நிலைமையும் கஷ்டம்தான். அண்டண்டு உழைச்சும் அண்டண்டும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். 2013ஆம் ஆண்டு கல்யாணம் செய்தேன். நான் கல்யாணம் செய்த இருந்து கடல் தொழிலுக்கு தான் போற வரவர். கடல் தொழிலாளியக்கா ஒரு நாளைக்கு என்ன மாதிரியாவது வருமானம்? நாங்கள் சில பேர் விலை போட்டு மீன் பிடிச்சு தொழில் செய்கிறவன். நாங்கள் கூடு தான் வச்சுக்கிறோம். கூட்டுல சில வேளை இறால் படும், சில வேளை இறால் படாது, சில வேளை நண்டு மீன், சில வேளை இவ தொழிலுக்கு போய் வாரத்துக்கு இடையிலேயே இன்னும் ஒரு ஆக்கள் போய் அந்த கூட்டுல வர்ற மீன் இறாலையாக தட்டிட்டு கூட எல்லாம் அறிஞ்சிட்டு போடுவினோம். அப்ப அவர் போய் அங்க வரைக்கும் எங்களுக்கு மட்டும்தானே அந்த உழைப்பு இல்லாட்டிக்கு நாங்கள் ஒன்றும் செய்யல. அதை வைத்த உழைப்பை பார்த்துக்கொண்டு இருக்க வேண்டியதான். சின்னாக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கடையில இருந்தாலும் கடன் வண்டி தான் கொடுக்கணும். இப்ப நாளைக்கு தருவேன் நாளண்டைக்கு தருவேன் சொல்லி கடையில போய் கடன் வண்டி சாப்பிடுறது. பக்கத்து வீட்டுல கேட்டா தர ஆயினம் வைக்கி கொடுக்கணும், வருமானம் இல்லையோ அப்படின்னு தர ஆயினம். அதை விட நாங்கள் ஒரு கடைக்கு போய் வேண்டோம்னா அந்த கடையிலையும் இப்ப 2 நாளைக்கு சாமான் தருவினோம், 3ஆம் நாளுக்கு காசு கொடுத்தா தான் தருவினோம், அதையும் தர ஆயினம். அப்ப அதை வச்சுதான் நாங்கள் சமைக்கிறது. மற்றமலை பக்கத்து வீடு அதை வீட்டை போய் கேட்க மாட்டோம். பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை தாங்கோ அப்படி கிள்ளி கொடுக்கவும் விருது இல்லை. ஏனெண்டா அப்ப இந்த நாளைக்கு சொல்லி காட்டுவாங்க இவ எப்படி இருக்கணும், இவ இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லாம் சாப்பாடு கொடுத்து விட்டு நாங்கள் வந்து சொல்லக்கூடாது வந்து சொல்லுவினோம். அதுக்காண்டி கடையில போய் வேண்டினா அவர் ஒரு ஆளுக்கு தான் தெரியும் நாங்கள் கடன் பட்டு சாப்பிட்ட நாங்கள் வேண்டி அவன் காசு கொடுக்கணும். இவ பேருந்து இன்னொரு வீட்டுல சொன்னா அவ பேருந்து மற்ற வீட்டுல சொல்லுவினோம் இன்னத்த பிள்ளைக்கு நான் அன்றைக்கு சாப்பாடு கொடுத்தேன் அண்ட் அதுக்காண்டியே போய் கேட்கறதில்ல. நாங்க இவர்கள் வச்சு கொண்டு வந்து சாப்பாடு தந்தா சாப்பிடுவோம். மற்றபடி எங்கட அப்பா வேலைக்கு போய் அவர் கொண்டு வரத சாப்பிடுவோம். மற்றபடி ஒரு டைம் போடல, கடையில மட்டும் கடன் வந்து சாப்பிடுவோம். சில வேளை காலம சாப்பாடு கிடையாது, செய்யறதுக்கு வசதி இருக்காது, சாப்பிடாம போவார். அப்ப வச்சிருக்கிற காசுல பஸ்ஸுக்கும் கொடுத்து விடணும். சில வேளை 2 மணி செல்லும் வேற அண்டா அந்த பஸ்ஸுக்கு கொடுக்குற காசுல சில வேளை சாப்பிட்டு வர்றதுக்காண்டி சில வேளை 100 ரூபா கேட்பார், சில வேளை 50 ரூபா கேட்பார். இல்லாட்டிக்கு தான் ஏதோ வழியால போய் சேருவேன்னு போடுவார், போய் சாப்பிடாம தான் வருவார். சில வேளை அவர் வரைக்க மத்தியானம் சாப்பாடு சமைச்சிருக்கு, சில வேளை சமைச்சிருக்காது. அதனால சண்டை பிடிச்சி ஏதோ தான் சாப்பிடணும் வந்து கிடக்கிறத சாப்பிட்டு போவார். அப்படித்தான் செய்கிறோம்னாலும் எங்களுக்கு நாங்களே எதிர்பார்க்கல தானே வேண்டாம். வீட்டு திட்டோட டொய்லெட் வருமென்று தந்தவன். வீட்டு திட்டம் இடையில நிற்குமென்று எங்களுக்கு தெரியாது. வீட்டு திட்டத்தை முழுசா தந்த முடிப்பினோம். அதோட நாங்கள் டொய்லெட் கட்டலாமென்று தான் வீட்டு ஆரம்பத்தையே துவங்கினாங்க. இப்போ எந்த வீட்டு திட்டமும் இடையில நின்றுட்டுது. இப்போ எந்த வசதிகளும் இல்லையாண்டு அப்படியே விட்டுட்டோம். சில வேளை உதவி கேட்டும் இருக்கிறோம், அவ கட்டி தெரியல ஒரு பேரும். இப்ப லோன் எடுத்து கட்டுறதுனாலும் இப்ப நாங்கள் உழைக்கிறதுலதான் லோன் கட்டணும். அப்ப சமைச்சு சாப்பிட்றதுக்கு பத்தாது, இப்ப இந்த லோனும் எடுத்து கட்டணும் வந்துட்டு லோனும் எடுத்து கட்டல. நாங்கள் இப்படி உதவி செய்தா கட்டுவேன். சரி, இந்த கிணறு வசதி மற்றது டொய்லெட் வசதி வந்து நீங்கள் இந்த கச்சேரியில கிராம சேவையாளர் அவையிட்ட கதைச்சிருக்கிறோம். அவையிட்ட கதைச்சிருக்கிறோம். அவன்
இப்ப நாங்க டொய்லெட் கட்டுறோம்டா 70,000 மட்டும்தான் தருவினம்மா. அது எங்களுக்கு கிடாங்கு வெட்ட மட்டும்தான் காணும். இப்ப பேருந்து அரை கட்டத்தானே வேணும். அதுக்கு பேருந்து நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு பேருந்து இப்படித்தான் ஈடுபடுமென்றுட்டு அதை கேட்கல. இப்பவும் கேட்டவ கடிதம் எழுதி தாங்கன்னு சொல்லி அவையும் கடிதங்களை எழுதி வேண்டி வச்சுட்டு இருந்துடுவினம். அந்த உதவியாண்டு செய்யல இதுவரையும். இந்த வீட்டு திட்டம் மட்டும்தான் அந்த அவையால பதிஞ்சு தந்தவ. அதுக்கும் இடையில நின்றுட்டுது. அதுவும் திருப்பி தருவம்னு சொல்லி பதிஞ்சவன். அதுலயும் உறுதி இல்லவ. கனகரம் பதிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். இப்ப வந்து பார்த்தவ போட்டோக்கள் எடுத்துக்கொண்டு போனவ வீடுகள் ஒரு உதவியும் செய்யல. புது வரலாறே புறநானூரே இனம் மறக்காதே திமிராய் வாவா தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வாவா துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீதான் வாவா ஒளித்திரள் உடைவதில்லை தரையை தொடுமே தடை வரும் நிலைகளுக்கு ஒளி போல் எழுமே காடே சுற்றி எரிந்தோ ஆற்றில் மீன்கள் பிழைக்கும் வாழ்வில் மொத்தம் இழந்தோ எங்கள் பிள்ளை ஜெயிக்கும் வாழ்வெங்கும் இரவாக ஒருபோதும் வருவதில்லை உன்னையே துணையாய் தருவாய் புது வரலாறே புறநானூரே இனம் மறக்காதே திமிராய் வாவா தடை உடைக்காமல் படையமைக்காமல் விடை கிடைக்காதே தீயாய் வாவா நேர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு உதவும் கரங்க நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன். இன்றைய நாளிலும் நாங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய இடமாக வட்டுக்கோட்டை அராலி பகுதியில் தான் எங்களுடைய உதவும் கரங்க நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்த முகம் உங்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு முகம். ஏற்கனவே வேறொரு காணொலியில் இவர்களுடைய முழு விவரங்களை நீங்க நிகழ்ச்சியூடாக பார்த்திருப்பீர்கள். மீண்டும் எதற்காக இங்கு வந்திருக்கின்றோம் என்று சொல்லி ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் எழுந்திருக்கும். குறிப்பா இவர்களுக்கான உதவிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமா இவர்கள் கேட்ட அந்த விடயம் தான் இவர்களுக்கு நடைபெற்றிருக்கிறது. அதனை எங்களுடைய மக்களுக்கு அடையாளப்படுத்தும் வகையில் மீண்டும் இந்த சகோதரியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தமை மிக மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. இன்று நாள் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய கனடாவில் இருக்கக்கூடிய செந்தில் குமரன் எல்லாருக்குமே தெரியும். பல சேவைகளை சமூக சேவைகளை இப்ப வரைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். குறிப்பா போன மாதங்களுக்கு முதல் மாதங்கள்ல இருந்து அவருடைய நிகழ்ச்சிகள், அதாவது அவர் செய்த இருதய சத்திர சிகிச்சைகளுக்கான விடயங்கள், அதனுடைய காணொளிகள், அதனுடைய உதவிகள், உயிர் பெற்றிருந்த பிள்ளைகளுடைய வீடியோக்கள் எல்லாமே நாங்கள் உங்களுக்காக உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக பதிவு செய்திருந்தோம். இன்று நாள்ல அவருடைய உதவி மூலமாக இவர்கள் ஒரு குழாய் கிணறு அடிக்கக்கூடிய ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. மிக மகிழ்ச்சி தரக்கூடிய இடமாக இருக்கிறது. குறிப்பா இந்த இடத்துல அதிகமாக வெயில், எல்லாரும் என்று சொல்ல முடியாது, குறிப்பிட்ட ஒரு சில பேர் இந்த வறுமைக்குட்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான வேலைகள்
உதவிகளை வந்து நாங்கள் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த அக்கா எங்களோட ஓரிரு வாரங்களுக்கு முதல்ல வந்து காணொலி ஊடாக இணைந்து கொண்டிருந்தார். அதுல வந்து தனக்கு கிணறு கட்டித்தரும்படி வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து கேட்டிருந்தார். அவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க செந்தில் குமரன் ஐயா அவர்களின் மூலமாக வந்து இந்த உதவி கிடைத்து இவர்களுக்கான ஒரு நீரை அவர்களுடைய சொந்த இடத்திலிருந்தே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த குழாய் கிணறு வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது மகிழ்ச்சி. எனவே இந்த நிகழ்ச்சியூடாக அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் சொல்லிக் கொள்றோம். இப்ப இவங்க நினைச்ச மாதிரி கிணறு கட்டி முடிச்சாச்சு. அடுத்து வந்து இவர்களுடைய நோக்கமே வந்து இங்கால வந்து கொஞ்சம் எம்டியா இருக்கக்கூடிய காணிகள் வந்து இருக்கிறது. அதுல வந்து வீட்டு தோட்டம் அமைப்பதற்கான செயற்பாடுகள்ல வந்து சகோதரி இறங்கி இருக்காங்க. அதற்கு முதல் தேவையான ஒரு விடயம் தண்ணீராக இருக்கிறது. அது முதல் முறையாக வந்து அவர்களுக்கு கிடைக்க பெற்றது பிறகு மகிழ்ச்சி என்றுதான் நாங்கள் சொல்லலாம். அடுத்து வந்து அவர்கள் இந்த தோட்டத்தை வந்து மேற்கொண்டு செய்யக்கூடிய மாதிரியான பல விடயங்கள்ல வந்து ஈடுபட்டிருக்காங்க. இப்பதான் இந்த தண்ணி வசதி வந்தது. அதற்குள்ள வந்து அவர்கள் 3-4 தென்னைகளை வந்து இந்த வளவிலை வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படப்பட்டுள்ளது. எனவே வந்து இவர்களுடைய வீட்டு தோட்டம் இன்னும் பெரிய ஒரு தோட்டமாக மாற வேண்டும் என்பதற்கான உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும். இப்ப நாங்கள் அக்காவுக்கு இனிமேல் என்ன தேவைப்படுகிறது, இப்போது அவர்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த காணொலியூடாக பார்க்கலாம். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியோடாக சந்திச்சிருக்கிறேன். நீங்க நினைச்ச மாதிரி கிணறு அடிச்சு முடிச்சாச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் வந்து உதவுங்கரங்கள் நிகழ்ச்சி ஊடாக என் குடும்ப சூழ்நிலையையும் என்னை பற்றி என் வறுமையையும் நான் சொல்லி இருந்தேன். நான் அப்போ எனக்கு அத்தியாவசிய தேவை ஒன்றும் இல்லை, வளவில்லை அண்டு கேட்டேன். நான் இதுதான் நான் இருக்கிற வீடு, எனக்கு அத்தியாவசிய தேவை என்ற டாய்லெட்டில் இருந்து குடி தண்ணி முதல் ஒரு வசதியுமே இல்லை. அப்போ நான் முன்னுரிமைப்படுத்தி எனக்கு குழாய் கிணறு அடித்து தர சொல்லி கேட்டேன் நான் முதல். அப்போ நான் கேட்டு ஒரு மாதத்திலேயே எனக்கு இந்த குழாய் கிணத்தை அடித்து தந்துட்டினேன். நான் குழாய் கிணறு அடித்து தந்தேன். இந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொள்றதுக்காண்டி நான் தோட்டம் செய்து காட்டுவேன் என்று சொல்லி சொன்னேன். நான் என்னமோ ஒரு தினங்கள்ல அவைக்கு நான் என் தோட்டத்தை செய்து காட்டுவேன். மற்றது எனக்கு இப்ப இன்னும் அத்தியாவசிய தேவைன்னா வீடு கட்டின குறையில இருக்குது. மற்றது டாய்லெட் வசதி வேணும் எனக்கு. 2 வசதியும் எனக்கு செய்து தருவணும். ஏழுமண்டா வீடும் ஒரு அளவில் கொஞ்சம் உதவி செய்தால் நாங்களும் போட்டு கட்டக்கூடிய மாதிரி இருக்குமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மற்றது கேட்ட உடனே என் விருப்பத்துக்கு எனக்கு குழாய் கிணறு அடித்து தந்த செந்தில்நாதன் ஐயா அவர்களுக்கு நான் மனமாற நன்றி சொல்றேன். சரி, இதுதான் இந்த அக்கா இதுதான் இந்த அக்காவுடைய வளவு. இதுலதான் அவர்கள் குழாய் கிணறு வந்து அடிச்சிருக்கீங்க. அங்கால இந்த இடம் முழுமையாக உங்களுக்கு ஒரு காணொலியில வந்து நாங்க காட்டுவோம், நீங்க வடிவா பார்க்கலாம். அங்கால வந்து வீட்டு தோட்டம் செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்குது. அங்கால சைட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கத்தால வந்து வேறொரு அரசாங்கத்தால வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீட்டு திட்டத்தின் மூலமாக வந்து 5 லட்சம் வீட்டு திட்டத்துல வந்து 90,000 ரூபாய் பணம் மட்டும் தான் கிடைக்க பெற்றது. அந்த பணத்தின் மூலமாக வந்து அத்திவாரத்தை மட்டும் எழுப்பப்பட்டு இப்போது பல வருடங்களாகியும் அந்த வீடு இன்னும் ஒரு கல் வைத்து எழுப்பப்படவில்லை. அதற்கான உதவியையும் இந்த நிகழ்ச்சியூடாக மீண்டும் கோரியுள்ளார். அது மாத்திரம் இல்லாமல் அவரே நினைத்தது போல தண்ணி வசதியை தாண்டி பாத்ரூம் வசதி கேட்டிருக்கிறார். ஒரு டாய்லெட் கட்டுவதற்கான உதவி, அதனையும் எங்களுடைய உறவுகள் முடிந்தால் நீங்கள் கட்டாயம் அந்த உதவிகளை வழங்குங்கள். ஏற்கனவே வந்து நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த காணொலியை வந்து இந்த நிகழ்ச்சியூடாக நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்பாக காத்து கொண்டிருக்கோம். அதுல வந்து இந்த அக்காவுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கங்கள் அது மாத்திரம் இல்லாமல் அவருடைய விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். அதனை பார்த்து உங்களால் முடிந்த உதவிகளை வந்து வழங்கக்கூடும். அது மாத்திரம் இல்லாமல் வீட்டு தோட்டத்தை செய்வதற்கான இந்த விதைகளை வந்து இலவசமாக பல பேர் வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு ஒரு தோட்டத்தை வந்து செய்வதற்கு முன் வந்திருக்கக்கூடிய இந்த சகோதரிக்கு அந்த விதைகளை வந்து நீங்கள் இலவசமாக கொடுக்கலாம். கொடுத்து அவருடைய இந்த முயற்சிக்கு வந்து ஒரு படியாக நீங்கள் இருக்க வேணும் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணொலியில நாங்கள் இந்த குழாய் கிணறு எப்போது அக்கா கேட்டிருந்தா, எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, எவ்வாறு அடிக்கப்பட்டது, இப்போது முழுமையாக வந்து பானா எல்லாம் இழுத்து நல்ல ஒரு இதமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. தண்ணி இல்லாத ஒரு இடத்துல வந்து மீண்டும் ஒரு தண்ணீரை வந்து நாங்க உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய உதவுங்கரங்கள் நிகழ்ச்சி பெருமை சேர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே வந்து இந்த நிகழ்ச்சியை நீங்க முழுமையாக பாருங்க. மீண்டும் இவர்களுக்கான இந்த அடிப்படை தேவையான உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் இது போல் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி.